அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர் இளம்பெண்களே, சிறுவர் சிறுமியரே, என்னுடைய அன்பு சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். 50 வருட காலத்தினுடைய லட்சியத்தை அல்லது கண்டுகொண்டிருந்த கனவை இன்றைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம். 25 ஆண்டுகளாக தடைபட்ட ஒரு திட்டம் இன்றைக்கு மீண்டுமாக இந்த பகுதிக்கு சிறப்பாக கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அரை நூற்றாண்டாக காத்திருந்த கனவு வருகின்ற 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று நிறைவேறப் போகின்றது. 25 ஆண்டுகள் இந்த வாய்க்கால் வருமா வராதா, அல்லது இந்த பகுதிக்கான வாழ்வாதாரம் நீராதாரம் கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லி ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த வேளையில் இன்றைக்கு வலது வாய்க்கால் திட்டம் வருகின்ற ஜனவரி மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று காலை 10 மணிக்கு அதனுடைய பூமி பூஜை சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. வரலாற்று சாதனை, மிக பெரும் வரலாற்று சாதனை. காரணம், இந்த பகுதியினுடைய நீர் ஆதாரம் இந்த வலது வாய்க்காலுடைய நீரை கொண்டு மாத்திரமே அமைந்திருந்தது. இதை தடுத்து நிறுத்தி மக்களுடைய கனவை கலைத்து வாழ்வாதாரத்தை வெட்டி சுருக்கி இந்த பகுதியை வஞ்சித்துக் கொண்டிருந்த அரசியலை இன்றைக்கு நாம் மாற்றி அமைத்திருக்கின்றோம். இந்த பகுதியினுடைய மக்கள் அத்தனை பேரும் விழிப்புணர்வோடு செயல்பட்டு எங்களுடைய உரிமைகள் எது என்பதை தெளிவாக அறிக்கையிட்டு இந்த உரிமைகளை நிறைவேற்றினால் இந்த பகுதிக்கு நீங்கள் வரலாம் என்று சொல்லி தலைவர்களை தடுத்து நிறுத்தி இன்றைக்கு திட்டத்தை நிறைவேற்றியதற்கு பின் அனுமதித்திருக்கின்ற ஒரு விழிப்புணர்வு மிக்க ஒரு பகுதியாக இன்றைக்கு மாறி இருக்கின்றோம். வலது வாய்க்கால் திட்டம் நன்றாக தெரியும். 1970 பரம்பிக்குளம் ஆழியார் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுகின்றது. கேரள தமிழ்நாடு அரசுகளுக்கு இடையே மேற்கொள்ளப்பட்ட அந்த ஒப்பந்தத்திலே ஏழைகால் டிஎம்சி தண்ணீரை தமிழகம் கேரள மாநிலத்திற்கு விட்டுக் கொடுத்து மூலத்தர அணையிலிருந்து இடதுகரை வாய்க்காலாகவும் வலதுகரை வாய்க்காலாகவும் பிரிந்து இங்கிருக்கின்ற நிலங்களுக்கு நீரை கொடுக்க வேண்டும். நடைபெற்றது என்ன? இடதுகரை வாய்க்கால் நீண்டு கொண்டே சென்றது, வலதுகரை வாய்க்கால் சுருங்கி போனது. 50 வருட கால போராட்டம் இது. பல்வேறு போராட்டங்களை நாம் முன்னெடுத்தோம். வண்டி மாடு கட்டி மிக பெரும் ஒரு ஊர்வலத்தை மேற்கொண்டோம். அது முறியடிக்கப்பட்டது. பல உண்ணாவிரதங்களை மேற்கொண்டோம். அரசியலால் தகர்க்கப்பட்டது. கடந்த 2010ஆம் ஆண்டு நாம் அத்தனை பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இயக்கத்திலே ஒருங்கிணைக்கப்பட்டோம். 1987 நடைபெற்ற வண்டிமாடு போராட்டம் தொடங்கி 2010 வரை வெறும் போராட்ட களங்களாகவே மாறியிருந்த அதனுடைய திசையை 2014ஆம் ஆண்டு தேர்தல் களத்திற்கு திருப்பினோம். ஆர்பிசி உதயமான பிற்பாடு தேர்தல் களத்திலே முதல் முறையாக நோட்டாவிற்கு வாக்களித்து எங்களுடைய உரிமைகளை மறுத்த எந்த தலைவர்களுக்கும் ஓட்டு இல்லை, வாக்கு இல்லை என்று சொல்லிக்கொண்டு 2014ஆம் ஆண்டு நோட்டாவிற்கு நாம் கொடுத்த ஒவ்வொரு வாக்கும் இன்றைக்கு செல்லுபடியாகி கொண்டிருக்கின்றது. அன்றைக்கு அது செல்லாத ஓட்டு, இன்றைக்கு அது செல்லுபடியாகின்ற ஓட்டு. அது மாத்திரமல்ல, அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பல்வேறு கட்ட போராட்டங்கள், எழுச்சி மாநாடுகள், பஞ்சாயத்து தேர்தல்கள், சட்டமன்ற தேர்தல்கள் என்று சொல்லி ஒவ்வொன்றையும் இந்த பகுதி மக்களாகிய நாம் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து நம்முடைய உரிமைகளுக்காகவும் நம்முடைய வளர்ச்சிக்காகவும் அதை பயன்படுத்திக் கொண்டோம். இந்த ஐக்கியத்தையும் இந்த ஒற்றுமையையும் உடைப்பதற்கு எத்தனையோ அரசியல் சூழ்ச்சிகள் நடைபெற்றன. ஏனென்றால் இந்த இயக்கம் அல்லது இந்த ஒருங்கிணைப்பு கூடிவிட்டால் நிச்சயமாக இந்த வாய்க்காலை வெட்டியாக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் ஏற்படும். எனவே இதை தகர்ப்பதற்கும் உடைப்பதற்கும் எத்தனையோ முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அத்தனை தடைகளையும் தாண்டி பல்வேறு எதிர்ப்புகளை முறியடித்து இன்றைக்கு வலது வாய்க்கால் திட்டம் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. அன்பு உள்ளங்களே, அருமையான சொந்தங்களே, வலிகளையும் வேதனைகளையும் அனுபவித்திருக்கின்றோம். காவல் நிலையங்களிலே கால் கடுக்க நின்றிருக்கின்றோம்.
நீதிமன்ற கூண்டுகளிலே குற்றவாளிகளாக நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். தேர்தல் களத்திலே இரத்தத்தை சிந்தி எம்முடைய மக்களுடைய வளர்ச்சி மாத்திரமே முக்கியம் என்று சொல்லி, இப்பகுதி மக்களுடைய வாழ்வாதாரமே எம்முடைய இலக்கு என்று சொல்லி, இத்தனை எதிர்ப்புகளையும் சவால்களையும் கடந்து வந்திருக்கின்றோம். 2015 பஞ்சாயத்து தேர்தலிலே நாம் ஓரணியிலே நின்று இந்த பகுதிக்கு வளர்ச்சியை செய்கின்ற உள்ளங்களுக்கும் மனிதர்களுக்கும் நல்லவர்களுக்கும் எங்கள் ஓட்டு என்று சொல்லி ஒரு வரலாற்று சாதனையை படைத்து வடகரப்பதி பஞ்சாயத்தை ஒரு சுதந்திர பஞ்சாயத்தாக மாற்றி அமைத்தோம். அதனுடைய தொடர்ச்சியும் நீட்சியும் தான் 2016 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே நமக்கு இந்த உரிமைகளை, இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற அணிக்கு நம்முடைய ஓட்டு என்று சொல்லி அவர்களுக்கு அந்த ஓட்டுக்களை கொடுத்த பொழுது ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நம்முடைய ஓட்டுக்கள் நிர்ணயித்து தீர்மானித்து தேர்ந்தெடுத்தன. அதனுடைய விளைவு இன்றைக்கு இந்த திட்டங்களும் இந்த கோரிக்கைகளும் நாம் எடுத்த உரிமை போராட்டங்களும் வெற்றி பெற்றிருக்கின்றன. 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலே அருமை வேட்பாளர் திரு கிருஷ்ணன்குட்டி அவர்களை வெற்றி பெற வைத்தோம். அதனைத் தொடர்ந்து எம்எல்ஏவான அவர் 2018 ஆண்டு அமைச்சராக பொறுப்பேற்றார். அதனைத் தொடர்ந்து இந்த திட்டம் மிக வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் செயல்படுத்தப்பட்டது. நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டன. கோரையார் முதல் வரட்டையார் வரை இருக்கின்ற நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு 1க்கு 4 மடங்காக அந்த இடத்திற்கு விலை கொடுக்கப்பட்டு வாங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து நவீன முறையில் அமையப்போகின்ற வாய்க்கால் திட்டம் சிறப்பாக உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு 263 கோடி ரூபாய் செலவில், ஒன்றல்ல இரண்டல்ல 263 கோடி ரூபாய் செலவிலே இந்த வலது வாய்க்கால் திட்டம் வாய்க்காலோடு இணைத்து மைக்ரோ இரிகேஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாசன வசதியை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு முறையும் இதோடு இணைக்கப்பட்டிருக்கின்றது. இது இந்த பகுதிக்கு கிடைத்த மிக பெரும் வெற்றி. மக்கள் சக்தியே மகத்தான சக்தி என்பதை நிரூபித்து காட்டிய ஒரு திட்டம் இது. எந்த தலைவர்கள், எந்த ஆட்சியாளர்கள் இந்த பகுதிக்கு தண்ணீரை மறுத்தும் தண்ணீரை கொடுக்காமலும் முடக்கி இருந்தார்களோ தூக்கி எறிந்துவிட்டு இன்றைக்கு தண்ணீருக்காக போராடி அதற்காக ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து அமைச்சராக்கி இன்றைக்கு அந்த திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம். மறந்துவிடக்கூடாது. கடந்து வந்த பாதைகளை ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது. வரலாறுகள் மறக்கப்பட்டால் இனி போகின்ற பாதை கூட குழப்பமடைந்துவிடும். எனவேதான் கடந்த கால வரலாறை திரும்பி பார்ப்பது மிக மிக அவசியம். ஏழைகள் டிஎம்சி தண்ணீர்ல ஒரு சொட்டு தண்ணி கூட உங்களுக்கு கொடுக்க முடியாது என்று சொன்ன ஒரு தலைவரை தூக்கி எறிந்து விட்டோம். அதே சமயத்தில் இந்த திட்டத்தை நிறைவேற்றுகின்றவர்களுக்கு எங்களுடைய ஓட்டும் ஒத்துழைப்பும் ஆதரவும் என்று சொல்லி உதவிக்கரத்தையும் ஆதரவு கரத்தையும் நாம் நீட்டிய பொழுது தற்போதைய மின்சாரத்துறை அமைச்சர் கே கிருஷ்ணன்குட்டி அவர்கள் 2016 சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று அமைச்சராகி நீர்வளத்துறையிலே அமைச்சராகிய பொழுது இந்த திட்டத்தை மிகச் சிறப்பாக முன்னெடுத்து சென்றார். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இடதுசாரி ஜனநாயக முன்னணி அரசு எதை நமக்கு வாக்குறுதியாக கொடுத்ததோ அந்த வாக்குறுதியை இன்றைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றது. எனவே நம்முடைய கேரள மாநில முதல்வர் மாண்புமிகு பினராயி விஜயன் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே சமயத்தில் ஆர்பிசி இயக்கம் இதற்காக தன்னுடைய வலிகளையும் வேதனைகளையும் இன்னல்களையும் இடையூறுகளையும் எதிர்ப்புகளையும் சவால்களையும் கடந்து இன்றைக்கு இந்த திட்டத்தினுடைய வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. எள்ளி நகையாடியவர்களை நினைத்து பார்க்கின்றேன். அவமானப்படுத்திய உள்ளங்களை நான் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். பல்வேறு விமர்சனங்களை தொடுத்த அருமையான உள்ளங்களை நினைத்து பார்க்கின்றேன். அவையெல்லாம் கடந்து போய்விட்டன. கலங்காதீர்கள்,
வாருங்கள் என்று சொல்லி அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். இன்றைக்கு இந்த திட்டம் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ மதத்திற்கோ மொழிக்கோ அல்லது சாதிக்கோ உரித்தான திட்டம் அல்ல. இந்த பகுதி முழுவதும் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக, இந்த பகுதியினுடைய வாழ்வாதாரம் நிலைநிறுத்தப்பட்டால் மாத்திரமே இனி இந்த பகுதி வளர்ச்சி பெறும் என்ற இலக்கோடு நோக்கோடு அத்தனை வழிகளையும் உள்வாங்கிக் கொண்டு அத்தனை எதிர்ப்புகளையும் சமாளித்துக் கொண்டு எம்முடைய மக்களுடைய வளர்ச்சியை கண்முன்பாக கொண்டு போராடிய போராட்டம் இது. வலியோடும் வேதனையோடும் 11 ஆண்டுகளாக கருவறையில் சுமந்து பெற்றெடுக்கப்பட்ட குழந்தை இது. பாரதியினுடைய பாடலுக்கு ஏற்ப ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று சொல்லி அதை போல 50 ஆண்டுகால உரிமை மறுப்பினை நாம் கருவறுத்து விட்டு வேறறுத்து விட்டு மீண்டும் அந்த உரிமையை நிலைநாட்டி இருக்கின்றோம். தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை, கண்ணீரார் கார்த்தோம் கருக திருவுளமோ என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப தண்ணீரினால் அல்ல, நம்முடைய கண்ணீரிலும் இரத்தத்திலும் வியர்வையிலும் வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு திட்டம் இந்த வலது வாய்க்கால் திட்டம். நம்முடைய பகுதி மக்கள் ஒருபோதும் இந்த இடத்தை விட்டு குடிபெயர்ந்து வேறு இடத்திற்கு சென்று விடக்கூடாது. தங்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்திக் கொண்டு இந்த நீராதாரம் இந்த பகுதியினுடைய எதிர்காலமாகவும் வளமான செழிப்பான ஒரு நிலமாகவும் இது மாற வேண்டும் என்பதற்காக போராடிய போராட்டம் இது. இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கின்றோம். இந்த திட்டம் வருகின்ற 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று எருத்தேன்பதி ஆர்வி புதூர் மைதானத்தில் வைத்து சீரும் சிறப்புமாக இதனுடைய பூமி பூஜை நடைபெற இருக்கின்றது. அன்பு உள்ளங்களே, அருமை சொந்தங்களே, வாருங்கள். ஜாதி மத இன மொழி கட்சி வேறுபாடின்றி அத்தனை பேரும் வாருங்கள். இது இந்த பகுதிக்கு கிடைத்திருக்கின்ற விடியல், இந்த கொழுஞ்சாம்பாறை ஃபர்காவிற்கு கிடைத்திருக்கின்ற சுதந்திரம். அடிமைகளாக இருந்த பொழுது நாம் கையேந்தி கொண்டிருந்த அந்த நிலை மாறி இன்றைக்கு சுதந்திரமாய் இந்த திட்டத்தின் வழியாக நம்முடைய தலைமுறை சந்ததி இனி தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு திட்டத்தை நாம் இன்றைக்கு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். எனவே மீண்டும் அழைக்கின்றேன், வாருங்கள் அன்பர்களே. இந்த நிகழ்வு இந்த பகுதியினுடைய வெற்றியின் நிகழ்வு என்பதை மனதில் கொண்டு சிறப்பாக இந்த நிகழ்விலே கொரோனா விதிமுறைகளை பின்பற்றிக் கொண்டு அதற்கு ஏற்ப அனைவரும் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். காரணம், இந்த நிகழ்வு இனி இந்த பகுதியினுடைய தலையெழுத்தையும் வரலாற்றையும் மாற்றப் போகின்றது. இந்த பகுதிக்கான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் கொண்டு வரப்போகின்றது. எனவே 263 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட இருக்கின்ற இந்த வலது வாய்க்கால் திட்டத்தினுடைய பூமி பூஜை விழாவிற்கு கொரோனா விதிமுறைகளை பின்பற்றிக் கொண்டு அனைவரும் வர உங்களை அன்போடு அழைக்கின்றோம். எந்த விதமான ஒரு தயக்கமும் தடுமாற்றமும் நமக்கு தேவையில்லை. மாறாக மக்கள் அத்தனை பேரும் ஒன்றிணைந்தால் இனியும் இந்த பகுதி வளரும் மாறும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. எனவே அன்பு உள்ளங்களே, அருமை சொந்தங்களே, நடைபெறுகின்ற இந்த வலது வாய்க்கால் திட்ட பணிகள் சிறப்பாய் நடைபெற உங்களுடைய ஆதரவையும் ஒத்துழைப்பையும் நம்பிக்கையோடு தாருங்கள். அது மாத்திரமல்ல, 2ஆம் கட்ட நிலையில் இருக்கின்ற வரட்டையார் முதல் வேலந்தாவளம் வரை இருக்கின்ற அந்த நிலங்களும் விரைவிலே கையகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதற்கான அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. விரைந்து அவையும் கையகப்படுத்தப்பட்டு அந்த 2ஆம் நிலை வாய்க்காலும் வெட்டி சிறப்பாக இந்த பகுதி முழுவதற்குமான தண்ணீர் கொடுக்கப்படும். எனவே நம்முடைய பகுதிக்கு கிடைத்திருக்கின்ற இந்த மிக பெரும் திட்டத்தை சிறப்பாய் பயன்படுத்திக் கொள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வேண்டுகின்றேன். வாருங்கள், ஒன்றிணைவோம். வென்றெடுத்த வரலாற்று நிகழ்விற்கு நாம் சாட்சிகளாகவும் நிச்சயமாக வருங்காலம் தலைமுறை சந்ததி இந்த தலைமுறையை வாழ்த்தும் என்பதிலே சந்தேகமில்லை. எனவே கொரோனா விதிமுறைகளை பின்பற்றிக் கொண்டு இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.